வெல்கம் டு இன்ஸ்டியூட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பாஸ்ட் எக்ஸாமினேஷன் மே 2018 எம்டிபி மார்ச் 2020 கிட்ட மிக முக்கியமான சொல்லுங்க. அதாவது டிஇஎஃப் லிமிடெட் அக்வயர்டு 100% ஆர்டினரி ஷேர்ஸ் ஆஃப் ₹100 each of Exo is limited on 1st October 2011. On 31st March 2012, the submerged balance sheet of two companies are given below. இது வந்து இண்டிஎஸ் 110 சிஎஃப்எஸ் கணக்கு மனசில் வச்சுங்க. பேலன்ஸ் ஷீட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டான் 31/3/2012. ஏன்னா டிஎஃப் அக்வயர்டு. அப்போ ஹூ இஸ் அக்வயர்டுனா டிஎஃப் லிமிடெட் தான் அக்வயர்டு. டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1st October. அசட் அண்ட் லைபிலிட்டிஸ்ல இருக்குது. ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் ஆஃப் இசட் லிமிடெட், தட் இஸ் சப்சிடரி லிமிடெடுடைய ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் 3 lakh as on 1/4/2011 இருந்து இருக்குதுங்க. Out of which 2 lakh was paid on 1st November as dividend and dividend to profit loss account and received to profit loss account. அதாவது டிவிடெண்ட் கொடுத்தாச்சு, அது போய் பிஎன்ல கொண்டு உட்காந்துச்சுன்னு சொல்றாங்க. ஃபேர் வேல்யூ ஆஃப் மிஷினரி as on 1st October 2011 was 20 lakh. The rate of depreciation is 10%. Following increases on comparison of fair value and book value as on 1st October 2011 are to be considered while consolidated balance sheet. இப்போ ஃபேர் வேல்யூ கொடுத்துக்கிறான் 1st October 2011. வாட் இஸ் த ஃபேர் வேல்யூ? லேண்ட் இன்க்ரீசஸ் ஆகுதுன்னு சொல்கிறான். ஏன்னா ஃபாலோவிங் இன்க்ரீசஸ் ஆன் கம்பேரிசன் ஆஃப் ஃபேர் வேல்யூஸ். அப்போ இன்க்ரீஸ் தான் ஆகுது. இட் மே பி அஷ்யூம் தட் இன்வென்ட்ரி ஸ்டில் அன்சோல்டு. வார்த்தை முக்கியம். அன்சோல்டு, நாட் செட்டில்டு. இது ரெண்டு முக்கியமான வார்த்தைகள். அதர் ரிசர்வ்ஸ் ஆஃப் போத் கம்பெனிஸ் ஆர் சேம். 2011 என்ன இருந்துச்சு அதே தான் 2012 இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆல் வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஹேவ் நாட் எட் ஸ்டார்டட் impacting consolidated post-acquisition profits. Prepare the balance sheet of DEF and subsidiary. So you have to prepare first of all balance sheet and all those workings. First of all நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கில் ஐடிபிங்கிற ஒரு வார்த்தை மறந்துடாதீங்க. அதான் ஈஸி. I for identify the acquirer, D for data purchase, P for purchase consideration, I for identifiable net assets, G for goodwill or capital gain on bargain and purchase. C for consolidated profit and value of fixed asset. எக்ஸ்ட்ரா வரக்கூடியது. பட் ஐடிபிங்கிறது நமக்கு மட்டும் போதும். இந்த கேள்வி நான் திருப்பியும் ஒரு தடவை சொல்கிறேன். இந்த ஷார்ட்கட்டில் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆர்செப்ட் ஐடென்டிஃபை அக்வயர் யாரு? பேரண்ட் யாரு? டிஎஃப். சப்சிடரி யாரு? XOZ. அப்போ 100% ஓனர்ஷிப் வாங்கிட்டாரு. அப்போ வந்து என்சிஏ. அப்போ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? எஸ், நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வாட் இஸ் டேட் ஆஃப் அக்விசிஷன்? 110 தான் நீங்கள் வாங்குறீங்க. அப்போ போஸ்ட் அக்விசிஷன் பீரியட் 6 months ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. வாட் இஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்? பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 34 லட்சம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னவா இருக்கணும்? பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக இருக்கணும் அப்படின்றது அதுவும் தெரிஞ்சு போயிடுச்சு. ஐடென்டிஃபைபிள் ஆஃப் நெட் அசெட்ஸ். நெட் அசெட்ஸ்க்கு வந்து பார்க்கணும்னா ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? யாரோடது? XOZ ஷேர் கேபிட்டல் வந்து 20 லட்சம் ரூபாய். அப்போ இவங்களுடைய அதர்ஸ் ஈக்விட்டி எவ்வளோங்க? 10 lakh. அதர்ஸ் ஈக்விட்டி என்ன இருக்குதுங்க? 10 lakh. அப்போ நல்லா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அதர்ஸ் ரிசர்வ்ஸ். அதர்ஸ் ரிசர்வ்ஸ் ஒன்று இருக்குது, அதர்ஸ் ஈக்விட்டின்னு ஒன்று இருக்குது. நல்லா கவனிச்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ அதர்ஸ் ஈக்விட்டி 10 lakhs இல்லையா? ஓகே, அதர்ஸ் ஈக்விட்டி 10 lakhs. 31st ஏன்னா அவன் சொல்லிட்டான். ரிசர்வ்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான்னா, other reserves of both companies as on 31st March 2000 are the same as on April. ஏப்ரல்ல என்ன இருந்துச்சோ அதே தான் மார்ச்ல இருக்கு. அப்போ தேர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் ஏப்ரல் அண்டு மார்ச். அப்போ எல்லாமே ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் தான் இருக்கணும் இல்லையா? சரி, ஆமாம் தானே, லாஜிக்கலாக தானே. ஏன் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்னா அப்போ எந்த ஒரு விஷயமும் நடக்கல, அந்த ரிசர்வ்ஸ் அப்படியே இருந்தது, அதே தான் இப்படியே இருக்குது என்பது ஒரு விஷயம். அப்போ ப்ரீ அக்விசிஷன் ரிசர்வ்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியராக தெரிஞ்சிருச்சு. திஸ் இஸ் கால்டு ப்ரீ அக்விசிஷன் ரிசர்வ்ஸ். இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. ஏன்னா இது முக்கியமான பாயிண்ட். எல்லாரும் தப்பு பண்ணிடுறாங்க. ஏன் சார் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் கேட்குறாங்க? பிகாஸ் அவனே சொல்லிட்டான் கணக்கில் அந்த ரிசோர்ஸ் என்ன இருந்திருக்குதோ அதே தான் இங்கே இருந்திருக்குதுன்னு அவன் தெளிவாக சொல்கிறான் இல்லையா? அந்த ரிசர்வ்ஸ் ஆஃப் போத் கம்பெனிஸ். இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் ஈக்விட்டி அதர்ஸ் ரிசர்வ்ஸ். அப்போ ஷேர் கேபிட்டல் 2,00,000 அதர்ஸ் ஈக்விட்டி முடிஞ்சு போச்சு. அடுத்தது அதர்ஸ் ரிசர்வா 8,20,000. அந்த அதர்ஸ் ரிசர்வ் வராது, ரீட்டர்ன் ஏர்னிங்ஸ்னு வரும். இவங்க தப்பாக கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ரீட்டர்ன்டு ஏர்னிங்ஸ். ஓகே, சரி. இந்த ரீட்டர்ன் ஏர்னிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8,20,000. எவ்வளோங்க? ரீட்டைன்டு ஏர்னிங்ஸ் 8,20,000. நல்லா புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரீட்டர்ன் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குதுங்க? 8,20,000 இருக்குது. See, the return earnings of opening balance எவ்வளோ இருக்குன்னா 3 lakh. Opening balance 1/2011 3 lakh இருந்திருக்குது அப்படின்னா மிச்சக்கூடிய 8,20,000 8,20,000 க்ளோசிங் பேலன்ஸ் 31/3/2012. அப்போ 8,20,000 3 லட்சம்னா மிச்சக்கூடிய எவ்வளோ இருக்கும்? 5,20,000 இருந்திருக்கு. தட் இஸ் பேலன்ஸ். பேலன்ஸ் இந்த பேலன்ஸ் throughout the year. Throughout the year. இங்க ஒரு வார்த்தை என்ன சொல்றீங்க? 2 lakh வந்து out of which 2 lakh was paid on dividend. அப்போ டிவிடெண்டா வந்து நீங்க கொடுத்து வச்சுது 2 லட்சம் கொடுத்துக்கிறீங்களா? அப்போ டிவிடெண்டா கொடுத்து 2 லேக்னா 2 லேக் கொடுத்தது போக 5,20,000 இருந்திருக்குது. அப்போ 2 லேக் கொடுக்கறதுக்கு முந்தைய எவ்வளோ இருந்திருக்கும்? 7,20,000 இருந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் முக்கியமான விஷயம். இந்த டிவிடெண்ட்டு பெய்டு ஏன் ப்ளஸ் பண்ணுறோன்னா, ஆக்சுவலி 8,20,000 ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ்னா டிவிடெண்ட் போக தான் மிச்சம் கூடிதான் 8,20,000. அதில் 3 லட்ச ரூபா ஓப்பனிங் பேலன்ஸ், மிச்சம் 5,20,000. அப்போ எவ்வளோ இருந்திருக்கும் லாஜிக்கலா? 7,20,000 ப்ளஸ் 10,20,000 இருந்திருக்கும். டிவிடெண்ட் 2 லட்ச ரூபா போகிறது, மிச்சம் 8,20,000. அப்போ நம்ம அசம்ஷன் என்ன பண்ணிக்கணும்னா, அசம்ஷன் 10,20,000 இருந்திருக்கும். அதில் 2 லட்ச ரூபா டிவிடெண்ட் கொடுத்தது போக மிச்சம் எவ்வளோ இருந்திருக்கும்? 8,20,000 இருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். சரி, அப்போ ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளோன்னா 7,20,000. இந்த 7,20,000 த்ரூ அவுட் இயர்னா 6 மாதத்துக்கு நம்ம பிரித்தோம். 6 மந்த்துக்கு. ஏன் 6 மந்த்துக்கு ப்ரீ அக்விசிஷன். ஏன்னா 110 வாங்கிட்டீங்க இல்லையா? 110/2011 வாங்கினதுனால ப்ரீ வந்து போஸ்ட் இருக்குது. அப்போ ப்ரீ எவ்வளவு? 3,60,000. ஆனால் ஈக்குவலாக பிரிக்கணும் இல்லவா? 3,60,000. அப்போ இந்த 7,20,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா அப்படிங்கிறது ஓப்பனிங் ப்ளஸ் ஒரு 3 லட்சம். அப்போ 6,60,000. போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,60,000. ப்ரீ அப்படின்னா ப்ரீ 6,20,000 ஒரு 10 லட்சம் ஷேர் வந்து ஒரு 20 லேக். அப்போ 36,80,000. இங்கே வந்து 3,60,000. இவ்வளோதான் போட்டிருப்பான். 36,80,000 ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். பட் இன்னொரு விஷயம் அவன் சொல்கிறான், இதோட முடிச்சுக்க முடியாது. இது வந்து சில ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் நம்ம முடிச்சுக்க முடியாது. ஏன்னா இந்த சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு குழப்பற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே என்ன வந்துருக்குன்னா டெப்ரிசியேஷன் பார்ட் ஒன்று வந்துருக்கு. அதாவது ஃபேர் வேல்யூ ஆஃப் மிஷினரி வந்துருக்கு. அப்போ இந்த வேல்யூ ஆஃப் மிஷினரி நம்ம கண்டுபிடிச்சோம். வேல்யூ ஆஃப் மிஷினரி 1/10/2011 அன்னைக்கு 20 லேக்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஆனால் இங்கே ஒரு வேல்யூ ஆஃப் மிஷினரி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் 13,50,000. 31/3/2012 அன்னைக்கு 13,50,000 சொல்கிறீங்க. இந்த 13,50,000 90% நான் சொல்கிறேன். டெப்ரிசியேஷன் போதானே.
டெப்ரிசியேஷன் வந்து மிஷினரிக்கு எத்தனை பர்சன்ட் கிடைக்கும்? 10%. அப்போ 13,50,000 என்பது வந்து என்னுடைய கணக்கு படி பார்த்தீங்கன்னா 13,50,000 என்பது வந்து 13,50,000 என்பது வந்து 90%. ₹15,00,000. ஏன்னா 15,00,000 இருந்திருக்கு, 10% டெப்ரிசியேஷன் போட்டு 1,50,000 போச்சுன்னா 13,50,000 இருந்திருக்கும் இல்லையா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 15,000 அப்படின்னா 6 மாதத்துக்கு எவ்வளவு? 75,000. 15 லட்சத்தில் புரியுதுங்களா? ஏன் நான் இப்படி போடுறேன்னு நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மிஷினரி நான் கணக்காக போடுறேன்னா நான் கரெக்டாக போட்டுக்கிறேன்னு அர்த்தம். ஸோ இந்த மிஷினரி வேல்யூ நான் எப்படி கரெக்டாக போட்டுக்கிறேன்னு நீங்கள் கவனிச்சு பாருங்கள். எக்ஸாக்டாக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த மிஷினரி வேல்யூ வந்து நான் போட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கில் கொஞ்சம் கஷ்டமான கணக்காக தான் சொல்கிறேன். நான் அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆன்சர் பண்ணிட முடியாது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுறோம். என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் மிஷினரிஸ் அக்கௌண்ட்டு நம்ம இங்கே போடுறோம் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. அப்போ மிஷினரி வேல்யூ அப்போ எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ இதோட வேல்யூ வந்து 13,50,000 தான் இல்லைங்களா? சரி, டெப்ரிசியேஷன் வந்து 75,000. ஏன்னா 1,50,000 அப்படின்னா டெப்ரிசியேஷனா இதில் வந்து பாதி தானே. 6 மாதத்துக்கு டெப்ரிசியேஷன் எவ்வளோ தான் இருந்திருக்கும்? 75,000 டெப்ரிசியேஷன் இருந்திருக்கும். அப்போ வாட் இஸ் யுவர் வேல்யூ? இப்போ டிஇஎஃப் உடைய பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ எவ்வளோ இருந்திருக்குது? 20 lakhன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, 1/10 அன்னைக்கு நீங்கள் ஒரு ஃபேர் வேல்யூ சொல்கிறீங்க இல்லையா? அப்போ எவ்வளோதான் இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. 15 லட்சம் சார். சரி, 13,50,000 நீங்கள் சொல்கிறீங்க சார். அன்னைக்கு 31st 3/2000 12 நீங்கள் உங்களை 13,50,000 சொல்கிறீங்க. இப்போ ஃபுல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 15 லட்சம் இருக்கும். இப்போ 15 லட்சத்தில் 75,000 போச்சுன்னா 14,25,000 6 மாதம். அப்போ 14,25,000 தான் என்னைக்கு இருந்திருக்கணும்? 1/10/2021 அன்னைக்கு எவ்வளோதான் இருந்திருக்கணும்ப்பா? 14,25,000 தான் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது? நல்லா புரியும். 20 lakhs மைனஸ் 14,25,000. ஸோ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுது? 5,75,000. கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ 5,75,000 இன்க்ரீஸிங் ஃபிக்ஸட் அசெட். ஓகே, இன்க்ரீஸிங் வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸடு அசெட்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு போல போகும். சரி, 5,75,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அசெட். சரி, ஓல்டு டெப்ரிசியேஷன் எவ்வளவு? வாட் இஸ் ஓல்டு டெப்ரிசியேஷன் ஒரு கேள்வி ஒன்று மனசில் வரும். ஓல்டு டெப்ரிசியேஷன் எவ்வளோ இருந்துச்சு? 75,000 இருந்துச்சு தானே. இப்போ நியூ டெப்ரிசியேஷன், ஓல்டு டெப்ரிசியேஷன் 15 லட்சத்துக்கு 10% 15,000 அதில் 2 போட்டால் 70. இப்போ நியூ வேல்யூ வருது 20% 2 lakh டிவைட் பை 2 போட்டால் 1. அப்போ நியூ டெப்ரிசியேஷன் எவ்வளோன்னா 1 lakh. ஸோ வாட் இஸ் 25,000 இன்க்ரீஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன்? நீங்கள் ஹியர் ஆஃப்டர் 110க்கு அப்புறம் தான் டெப்ரிசியேஷன் என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகுது டெப்ரிசியேஷன். அப்போ இது போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் தான் நம்ம கழிக்கணும் இல்லையா? வாட் இஸ் யுவர் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்? 3,60,000. இதில் நீங்கள் 25,000 கழிச்சிட்டிங்கன்னா 3,35,000 தான். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த இதில் பொறுத்த வரைக்கும் கெயின் ஆன் இன்க்ரீஸிங் ஃபிக்ஸட் அசெட் 5,75,000
அப்போ இந்த கெயின் ஆன் இன்க்ரீசிங், அப்போ கெயின் கூட்டிக்கணும் 5,75,000, அப்போ 36,60,000 ப்ளஸ் 5,75,000 மைனஸ் ஏங்க சார் அந்த 5,75,000 வந்து நீங்கள் கூட்டுறீங்க அவங்க கூட அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். எஸ், நான் சொல்லித்தரேன், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான். 5,25,000 நான் ஏன் கூட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ரீசன் இப்போ 36,65,000 நான் கெயினை கூட்டி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ப்ளஸ்ஸு ஃபேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனது என்னென்னு பாருங்கள். அசட் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம அப்படியே நம்ம கூட்டிக்கணும். அப்போ வாட் இஸ் அசட்டு? ஃபிக்ஸட் அசட் 10 lakh இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதை நான் கூட்டிக்கிறேன். இன்வென்ட்ரி 1,00,000 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதை நான் கூட்டிக்கிறேன். இதில் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு கெயின் மைனஸ் ட்ரேடு பேயபிள்ஸ் 1,00,000 ரூபாய், அதை நான் கழிக்கிறேன். அப்போ 36,60,000 ப்ளஸ் 5,75,000 ப்ளஸ் 10,00,000 ப்ளஸ் 1,00,000 மைனஸ் 1,00,000 52,85,000 ரூபாய். 52,52,85,000 அப்படின்றது தான் என்னுடைய எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ். திருப்பி நான் சொல்லித்தரேன். இந்த 3,60,000, 6,60,000 வந்து சொல்லியாச்சு. இது ப்ரீ அக்விசிஷன், அதாவது முன்னாலே இருந்தது. ஷேர்ஹோல்டர் ஃபண்டு 2,36,60,000 ப்ளஸ் என்னோட கெயின் எவ்வளவு, நான் கெயின் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன், 5,75,000 எப்படி இருந்துச்சு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னுடைய அசட் இன்க்ரீஸ் ஆஃப் அசட்ஸ், ஃபிக்ஸட் அசட்டு, லேண்டு, பில்டிங் 10,00,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆனதை நான் சொல்லிட்டேன். இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆனதை சொல்லிட்டேன். அண்டு ட்ரேடு பேயபிள்ஸ் இன்க்ரீஸ் ஆனதை நான் சொல்லிட்டேன். இதில் எங்கேருந்து வந்துச்சுன்னா அவங்க கணக்கில் தான் வருது, வேறு ஒன்றும் கிடையாது. நான் இங்கே சொல்ல உங்கள் கணக்கிலே இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங், இன்வென்ட்ரிஸ் அண்டு ட்ரேடு பேயபிள்ஸ் எவ்ரி திங் இஸ் இன்க்ரீசிங் மீன்ஸ் யூ கேன், ஏன்னா எல்லாமே அசட் இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு லாபம் தானே. இந்த லாபம் தான் வந்து இந்த ப்ராஃபிட்டை சேர்த்துறீங்க இல்லையா? ஸோ இந்த லாபத்தெல்லாம் நான் வந்து சேர்த்தியாச்சு, புரியுதுங்களா? ஆன் ஆர் பிஃபோர்னாலே என்னதான் ப்ரீ அக்விசிஷன் பார்த்தோம், ஆஃப்டர் தான் இந்த கேள்வி. அப்போ அதனால ஏன் எல்லாமே ப்ரீ அக்விசிஷன் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 52,85,000 ரூபாய் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த 52,60,000 20,000 நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா 20,000ன்றது ஷேர் கேபிட்டல் இல்லவா, அப்படி பிரித்து பார்த்தா 32,85,000 நமக்கு கிடைக்கும். சரி, இது அவங்களுக்கு எப்படி இந்த 52,85,000 வந்துருச்சுன்றதை உங்களுக்கு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு பாயிண்ட். அப்போ ஐடிபிங்கில் ஐக்கு வந்துருச்சு. நான் கண்ட்ரோலிங் இண்டஸ்ட்ரி கிடையாதுங்க, 100% வாங்கணும் கிடையாது. குட்வில், இப்போ குட்வில் வெரி சிம்பிள். என்னென்னா நம்ம போடும்போது குட்வில் போடும்போது பாயிண்ட்டு எப்படி போடுவீங்க? குட்வில்னா என்ன? வெரி சிம்பிள். அப்போ நெட் அசெட்டோட வேல்யூ எவ்வளவு? நீங்கள் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அலோகேட் பண்ணிக்கிறீங்க. பிசியோட வேல்யூ 34,00,000 ப்ளஸ்ஸு என்சிஐ 0 34,00,000 மைனஸ் நெட் அசெட்ஸ். இப்போ 52,85,000 மைனஸ் 18,85,000. இதுதான் வந்து கேபிட்டல் ரிசர்வ்ஸ். ஏன்னா என்னோட நெட் அசெட் 52,85,000 நீங்கள் எவ்வளோக்கு தான் வாங்கிக்கிறீங்க, அதை வெறும் 34,00,000 வாங்க. அப்போ உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின், அதாவது கேபிட்டல் ரிசர்வ் அல்லது கெயின் ஆன் பர்ச்சேஸ். ஸோ உங்களுக்கு வந்துச்சு 3,80,000 தானே வந்துச்சு. இப்போ ஃபைனல் ரிசல்ட் நம்ம பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ எவ்ரி திங் இஸ் இங்கே வர. ஸோ பேலன்ஸ் ஷீட் நம்ம வாட் இஸ் ஷேர் கேபிட்டல்? ஷேர் கேபிட்டல் என்னது? அவரோட தான் போகணும். யாரோட ஷேர் கேபிட்டல் எடுத்து போட போகிறோம்? 50,00,000. இதில் ஒரு மாற்றப்படுறது கிடையாது. ஸோ 50,00,000. என்சிஐ கிடையாது சார், அதர் ரிசர்வ்ஸ் வந்து. அப்போ நம்ம கன்சாலிடேட்டடு P&L account of BF என்று பார்த்தோம். BF படியே கன்சாலிடேட் P&L account நான் பார்த்தோம்னா நம்ம வாங்க நிறைய
ஓப்பனிங் இன்க்ளூடிங் எவ்வளோன்னு பார்த்துக்கணும், கணக்கில் பார்த்தா தெரியும். இவரோட எவ்வளவு 24,05,70,000. அப்போ 24 lakh, அப்போ 24 lakh ப்ளஸ் 572, 29,72ங்க. டிவிடெண்ட் நீங்கள் கொடுத்தீங்க 2 லட்ச ரூபா. ஸோ 27,72 ப்ளஸ் போஸ்ட் டெப்ரிசியேஷன் ப்ராஃபிட் நீங்கள் கொடுக்கணும் 3,35,000 ப்ளஸ் இவருக்கு கிடைச்சி ஜிபிபி போட்டிருங்க. ஏன்னா ஜிபிபி ஒரு லாபம் தானே, 18,85,000. அப்போ 27,72 ப்ளஸ் 3,35,000 ப்ளஸ் 12,85,000. அப்போ 49,92,000 ரூபா. இதுதான் உடைய கன்சாலிடேட் பிஎன்எல். அப்போ கன்சாலிடேட் 49,92,000. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிபி என்னன்னு பார்க்கணும். ட்ரேடு பேயபிள்ஸ் சொல்கிறாங்க. ட்ரேடு பேயபிள்ஸ்க்கு 4,71. அப்போ 4,71 ப்ளஸ் 4,71 ப்ளஸ் 572 மைனஸ் 1, 572 மைனஸ் 1, 4,20,000 ப்ளஸ் 5,22,000 மைனஸ் 1,00,000. ட்ரேடு பேயபிள்ஸ் ஏன்னா நாட் செட்டில்டு. அப்போ நல்லா புரிஞ்சு போகணும். இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடிய விஷயம் நிறைய இருக்குதுங்க. ட்ரேடு பேயபிள்ஸை பொறுத்த வரைக்கும் 4,71,000 ரூபாய் இல்லைங்களா? சரி, இப்படி கூட வச்சுக்கோங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கா, பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து 8 லட்சம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஓகே. இந்த கம்பெனி வந்து 8 லட்சம் ப்ளஸ் 4 லட்சம் 4,77,000 ரூபா. எனக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லாட்டி நீங்களே போட்டுக்கலாம். என்ன இடத்துல நம்ம தப்பு பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 lakh, அதாவது பேங்க் ஓடி 8 lakh. கரண்ட் லைபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து 7,45,000 பார்த்தீங்கன்னா டிஎஃப்ன்றது வந்து 4,71. இந்த இடத்துல தப்பு பண்ணி வச்சு நான் சொல்கிறேன், மாற்றிக்கிறேன். 4,71 XYZ வந்து 2,74,000. 4,71 2,74,000. இங்கே வந்து தப்பாயிடுச்சு. இங்கே வந்து அவங்க எழுத்துமா போயாச்சு. 274. ட்ரேடு பேயபிள்ஸ் வந்து 4,70,000 வந்து என்ன செய்யணும்னா இந்த இடத்துல தப்பாக போட்டாங்க. 8 லட்சம் இது இல்லை, இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல எழுதும் போது தப்பாயிடுச்சுங்க. அதை வச்சு 24 லட்சம் 10 லட்சம் எல்லாமே எழுத்து பிள்ளைகள் தான், வேற ஒன்றும் கிடையாது. இது பேங்கோட 0. இது வந்து 4,70, இது வந்து 1,74 வரும். வந்து 1,74 வரும். இந்த டோட்டல் மிஸ்டேக். அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா இருக்கிறத ரிட்டர்ன் என்ன சொல்லலாம், இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த பேங்க் ஓடி வந்து என்னதான் இருக்கும், கண்டிப்பாக 8 லட்சம் இருக்கும். கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து ஆல்ரெடி 1 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் 1,74 இன்க்ரீஸ் ஆனது ஒரு 1 லட்சம். அதாவது 4,7 இருக்குதுங்க. இந்த டிஎஃப்ஓடது 1,74,000 ரூபா, இன்க்ரீஸ் ஆனது 1 லட்சம் ரூபாய். இந்த கணக்கில் பார்த்தா அப்போ 4,20,000 ரூபா ப்ளஸ்ஸு 1 லட்சம் ப்ளஸ்ஸு 1,74,000 ரூபா பார்த்தீங்கன்னா சார் 4,71 சார்.
சரி 4,21 திருப்பி பாருங்க 4,71,000 ப்ளஸ் 1 லட்சம் ப்ளஸ் 1,24,000 இப்போ 7,45,000 அப்போ 7,45,000 இப்போ 50 லட்சம் இதை நீங்கள் கூட்டினா வேலை ஏறும் பாருங்க பார்க்கலாம் 50 லட்சம் ப்ளஸ் 43,92,000 ப்ளஸ் 7,45,000 ப்ளஸ் 8 லட்சம் அப்போ 1,15,37,000 அப்படின்றது வேல்யூ. ஃபிக்ஸட் அசெட்டு டேஞ்சிபிள் அசெட்ஸ் இங்கே நம்ம அடுத்து வந்தோம்னா நான் கரண்ட் அசெட்டில் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 43 லட்சம், லேண்ட் அண்ட் மிஷினரி 43 லட்சம். எப்படிங்க சார் ஒரு கேள்வி கேட்கலாம், பார்க்கலாம். 86 லட்சம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் பாருங்க 15, 18 15, 15, 30 15, 18 33 தாங்க சார் வரும். ப்ளஸ் இங்கே 10 இன்க்ரீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, இங்கே 10 லேக் ஃபேர் வேல்யூ. அப்போ 43 நான் சொன்னது புரிஞ்சுங்களா? 43 எப்படி போட்டோன்னு நான் தெளிவாக விளக்கிட்டேன். ஸோ இங்கே 43 லேண்ட் அண்ட் பில்டிங்கு. மிஷினரி வந்து 43 லட்சம் இருந்துச்சு சொல்கிறேன். மிஷினரி வேல்யூ வந்து திருப்பி எப்படி கவனிங்க லிசன். மிஷினரி வேல்யூ வந்து 13,50,000 இங்கே 24 லட்சத்துக்கு 24 லட்சம் ஆல்ரெடி கிவன். ப்ளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ இந்த 43 லட்சத்தில் நல்லா கவனிங்க. 43 லட்சத்தில் 24 லட்சத்தில் நான் கழிச்சிருக்கேன், 19 லட்சம் இருக்கு. அப்போ ஏன் 19 லட்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 20 லட்சத்தில் டெப்ரிசியேஷன் என்ன ஆயிடுச்சு, 1 லட்ச ரூபா போயிருக்கு புதுசாக அந்த டெப்ரிசியேஷன். அப்போ 20 லட்ச ரூபா ஃபேர் வேல்யூ இருக்குது. டெப்ரிசியேஷன் என்ன செய்யுங்க, 6 மாதத்துக்கு டெப்ரிசியேஷன் 1 லட்ச ரூபா கழிச்சிட்டிங்கன்னா அதோட வேல்யூ 19 லட்சம் ரூபா தான் இருக்கும் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் ப்ளஸ் 24 லட்சத்துக்கு சேர்த்துனா உங்களுக்கு 43 லட்சம். ஸோ அதுதான் 43 லட்சம். இப்போ மொத்தம் நான் டேஞ்சிபிள் அசெட்ஸ் வந்து நான் 86 லட்சம் நான் சொல்கிறேன். என்னங்க, நான் டேஞ்சிபிள் அசெட்ஸ் 86 லட்சம் சொல்கிறேன். இன்வென்ட்ரிஸ் என்ன ஆச்சு அப்படின்னு அடுத்த கேள்வி. இது வந்து கரண்ட் அசெட்ஸ் தான் வரும் இன்வென்ட்ரிஸ் இல்லையா. இப்போ இன்வென்ட்ரிஸ் எவ்வளோங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இன்வென்ட்ரிஸ் இங்கே இன்வென்ட்ரி 12 லட்சம் ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆனது எவ்வளோ 3,64,000. 12 லட்சம் ப்ளஸ் 3,64,000 ப்ளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்க்ரீஸ். அப்போ 14,14,000 அப்படின்றது இந்த சரியான விடை. அப்போ இன்க்ரீஸ் வந்து நீங்கள் போடும்போது அதெல்லாம் கிளியராக நீங்கள் போடணும். 17,14,000 17,14,000. கேஷ் எவ்வளவு, கேஷ் எவ்வளோ இருந்துச்சு நீங்கள் பேலன்ஸ் ஷீட் பாருங்க. ஒன்று 45, ஒரு 80, 2,25. ஸோ 2,25 2,25. அடுத்ததுங்க ட்ரேடு ரிசீவபிள்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. ட்ரேடு ரிசீவபிள்ஸ் 5,98,40 9,98 9,98 86 லட்சம் 17,14,000 ப்ளஸ் 2,20,000 ப்ளஸ் 9,98,000 இதோடய 12,37,000 டேலி ஆயிடுச்சு. அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது ஷுவராக அந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான். ஆனால் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கும். ஆனால் ஸ்டெப்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். சிம்பிள் ஐடிபிங்க போட்டால் உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடும். ஸோ ஐடிபிங்க தான் உங்களுக்கு மேட்ரு. ஐடென்டிஃபை த அப்பயரர்.
ஐடென்டிஃபை த அக்யூரேட் டேட்டா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 34 லட்சம். ஐடென்டிஃபை த நெட் அசெட்ஸ் நீங்க ஏற்றணும்னா வேல்யூ இன்க்ரீஸ் நம்ம அப்போ நெட் அசெட்ஸ் வந்து நம்ம போடும்போது என்னென்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 20 லட்ச ரூபா இருக்குது. அதர் ரிசோர்ஸ்ல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் மட்டும்தான் 8,20,000 சொன்னீங்க. அந்த ஓப்பனிங் வந்து 3 லட்ச ரூபா சொல்லிட்டாங்க. மிச்சப்படுது வந்து டிவிடெண்ட் 5,20,000. பட் அந்த 5,20,000 வந்து டிவிடெண்ட் வந்து 2 லட்ச ரூபா அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. அது 7,20,000 வருது. அது 6 மாதத்துக்கு கொடுத்து 6 மாதத்துக்கு எடுத்துரும். 6 மாதத்துக்கு ஒரு ரூபா நம்ம சொன்னாங்க. அப்படி பார்த்து 36,20,000 வந்துருச்சு. இந்த கெயின் எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா அசட்டோட வேல்யூ தான் எடுத்துக்கிறோம். ஃபிக்ஸட் அசட்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா நீங்கள் ஃபேர் வேல்யூ சொல்றீங்க. ஆக்சுவலாக அது ஒரு 1% ஃபேர் வேல்யூ எடுத்தீங்கன்னா 15 லட்ச ரூபா கண்டுபிடிக்கும். எப்படின்னா 13 லட்ச ரூபா இருக்குது. 90%. ஏன்னா டெப்ரிசியேஷன் 10% 90% 15 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 10% போட்டால் 13 லட்ச ரூபா தான் இருந்துச்சு. அப்போ ஒரு வருஷம் டெப்ரிசியேஷன் 1,50,000. 6 மாதம் டெப்ரிசியேஷன் 25,000. அப்போ அது வேல்யூ 14,25,000 இருந்திருக்கணும். அப்போ இது இவ்வளோ வந்திருக்குன்னா ஸோ வாட் இஸ் இன்க்ரீஸ் வேல்யூ 5,75,000. அந்த 5,75,000 நம்ம என்ன செய்யணும் ப்ரீ அக்விசிஷன் பார்ட்ல சேர்த்தோம். ஏன்னா ஆன் ஃபர்ஸ்ட் அக்டோபர் 2012 அப்படிங்கும்போது அது எல்லாமே ப்ரீ அக்விசிஷன் பார்ட்னா அந்த டைம் தான் நீங்கள் லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, இன்வென்ட்ரி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ட்ரேடு பேயபிள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் ட்ரேடு பேயபிள் வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம ப்ரீ அக்விசிஷன் பார்ட்டில் கூட்டணும். ஆனால் ட்ரேடு பேயபிள் ஒரு சன்லி கிரெடிட்டர்ஸ் ஒரு லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டாக கழிக்கணும். அப்படி பண்ணும்போது நமக்கு 52,85,000 கிடைக்குது. அந்த 52,85,000 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஐஎன்ஏ அதில் 20 லட்ச ரூபான்றது ஷேர் கேபிட்டல். அதை கழிச்சு பார்த்தீங்கன்னா 32,85,000 வந்து நிற்கும். அடுத்த பாயிண்ட் நம்ம குட்வில் அல்லது கேபிட்டல் கெயின்னு பார்க்கும்போது பிசி நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பண்ணது 34 லட்சம் தான். என்சின்றது ஒன்று கிடையாது, அதாவது நான் கண்ட்ரோல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ 34 லட்சம் தான் இருக்குது. அப்போ வாட் இஸ் யுவர் நெட் அசெட்ஸ்? நெட் அசெட் பார்த்தீங்கன்னா எனக்கு 52,85,000. அப்போ 52,85,000 பொருளை நான் வந்து 34 லட்சம் தான் வாங்கணும் அப்படின்னா 18,85,000 எனக்கு வந்து கெயின் ஆன் பர்ச்சேஸ். அடுத்து என்னுடைய கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் நம்ம போட்டாகும். அப்போ என்னுடைய ஓப்பனிங் அதர் ரிசர்வ்ஸ் 24 lakhs இருக்குது, 5 lakh ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் இருக்குதுங்க. ரெண்டுத்துக்கு கூட்டினா 29,00,000. டிவிடெண்ட் நான் பே பண்ணேன் 2 lakh நான் பே பண்ணேன். ஸோ அதனால் அதை நான் கழிச்சுக்கிறேன். அடுத்து போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் 3,60,000 என்னுடைய போஸ்ட் அக்விசிஷன் பார்ட் இந்த டெப்ரிசியேஷன் பார்ட் 25,000 போனதுக்கப்புறம் எனக்கு 3,60,000 இருக்குது. ஸோ அதையும் நான் என்ன செய்யணும் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் போட்டேன். இந்த பிஸ்னஸ்னால எனக்கு கிடைச்ச ஜிபிபி கெயின் ஆன் பர்கெனிங் ஆன் பர்ச்சேஸ். கெயின் ஆன் பர்கெனிங் ஆன் பர்ச்சேஸ் ஜிபிபி 18,85,000. அப்போ கெயின் ஆன் பர்கெயின் ஆன் பர்ச்சேஸ் மூலமாக எனக்கு எவ்வளோ கிடைக்குது 18,85,000. ஸோ 49,92,000 கன்சாலிடேட் ப்ராஃபிட் பண்ணணும். அப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட் ஈஸியாக போட்டணும். பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஷேர் கேபிட்டல் எடுக்கும்போது கண்டிப்பாக டிஇஎஃப் ஷேர் கேபிட்டல் எடுக்கணும், XYZ வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ ஷேர் கேபிட்டல் எடுத்தாச்சு, அதர் சோர்சஸ் எடுத்துக்கூடாச்சு. என்சிஏ கிடையாது. கரண்ட் லைபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 4.7 தான். ப்ளஸ் 1 லட்ச ரூபா இன்க்ரீஸ் ஆனாலும் அது இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அடுத்தது 1.74 டிஎஃப்னுடைய கரண்ட் லைபிலிட்டிஸ். பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து 8 lakh ஒன்லி டிஎஃப் தான் கொடுத்துக்கிறேன், XYZ கிடையாது. டேஞ்சபிள் அசெட் அடுத்து போட்டிருக்கும். இது வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் அண்ட் மெஷினரி. லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 43,000 எப்படி இருக்குன்னா நான் அவங்க கணக்கில் கொடுத்ததில் வந்து 23,000 தான் கணக்கு வந்துச்சு. எப்படிங்க சார்னா சரி 33,000 தான் கணக்கு வந்துருக்கும். அதாவது 15 லட்சம் ப்ளஸ் 18 லட்சம் 33 தான் வந்து. ஆனால் 10 லட்சம் வந்து ஃபேர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாலும் 43 ஆயிடுச்சு. அதனால் நம்ம 43 போட்டோம். அதே போல் மெஷினரி பொறுத்த வரைக்கும் 24 தான் இருந்திருக்கும். மிச்சம் 19 அப்படின்றது வந்து ஃபேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி டெப்ரிசியேஷன் 20 லட்ச ரூபா. 1/10/2011 20 லட்ச ரூபா தான் இருந்திருக்கும். ஆனால் டெப்ரிசியேஷன் என்ன செய்யணும் 1 லட்ச ரூபா அந்த 6 மாதத்துக்கு கழிச்சு 19 லட்ச ரூபா. அப்போ 19 + 4 20 43. அதனால தான் 86 லட்சம் இங்கே நான் காமிக்கிறேன். கரண்ட் அசெட் பொறுத்த வரைக்கும் 17,40,000. அப்போ இன்வென்ட்ரி நீங்கள் கூட்டினா வந்துடும். கேஷ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ட்ரேட் ரிசீவ்ஸ் பற்றி ஒரு பிரச்சனை. மற்றபடி பார்த்தா பேலன்ஸ் டேலி ஆயிடும். இது வெரி வெரி ஈஸியஸ்ட் சம். தேங்க்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போயே விண்டோஸ் கொஞ்சம் நீட்டாக போட்டுருந்தது. உங்களுக்கு நான் கால்குலேஷன் சொன்னது இவ்வளோ கஷ்டம் போட்டேன். பட் ஆனால் உங்களுக்கு ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஐடி பிக்ன்ற கான்செப்ட் போட்டாலே மேக்ஸிமம் தமிழ்